வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் ஆசிரியர்கள் தினம் இன்று கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து. டெல்லியில் இன்று நடைபெறும் விழாவில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர். விருது பெறும் ஆசிரியர்களை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். உயர்நீதிமன்ற புதிய கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்கவும் தமிழை வழக்காடு மொழியாக்கவும் கோரிக்கை. அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் OPS இன்று மேல்முறையீடு. தனது தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டும் என EPS கேவியட் மனு தாக்கல். சிறந்த திரைப்படங்களுக்கு தமிழக அரசு விருது வழங்கி கௌரவிப்பு. நடிகர் விக்ரம், இயக்குநர் பாண்டிராஜ், இசையமைப்பாளர் இமான் உட்பட 314 பேருக்கு விருது. தமிழகம் முழுவதும் உற்சாகமாக நடைபெற்ற விநாயகர் ஊர்வலம். சென்னையில் 2000 விநாயகர் சிலைகள் கடலில் கரைப்பு. தமிழகத்தில் மதுரை, ஈரோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பரவலாக கனமழை. மின்னல் தாக்கியதால் பற்றி எரிந்த தென்னை மரங்கள். பிரதமர் மோடி ஆட்சியில் வெறுப்பு, பிரிவினைவாதமும் அதிகரித்துவிட்டது. காங்கிரஸ் MP ராகுல் காந்தி சரமாரி குற்றச்சாட்டு. ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றில் பாகிஸ்தான் அணி த்ரில் வெற்றி. இந்திய கிரிக்கெட் அணி கடைசி வரை போராடி அதிர்ச்சி தோல்வி. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று ஆசிரியர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், நாட்டின் நலனுக்காக எல்லா வகையிலும் உழைக்க தயாராக இருக்கும் பொறுப்புள்ள குடிமக்கள் உருவாவதற்கு ஆசிரியர்களே காரணம் என்று பாராட்டியுள்ளார். உன்னதமான ஆசிரியர் பணியில் அதிக திறமைசாலிகள் சேர்வார்கள் என்றும், நமது ஆசிரியர்களின் முயற்சிகள் கல்வித்துறையில் புதிய உயரங்களை எட்ட உதவும் என்று தாம் நம்புவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா இன்று டெல்லியில் நடைபெறவுள்ளது. டெல்லி விஞ்ஞான பவனில் இன்று நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேர்ந்தெடுக்கப்பட்ட 45 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி கௌரவிக்கவுள்ளார். தமிழகத்தில் இருந்து ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ராமச்சந்திரன் நல்லாசிரியர் விருது பெறவுள்ளார். தேசிய விருது வென்ற ஆசிரியர்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று சந்தித்து கலந்துரையாடுகிறார். டெல்லி லோக் கல்யாண் மார்க்கத்தில் இன்று மாலை 4:30 மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. ஆசிரியர்கள் தினத்தை ஒட்டி தமிழக ஆளுநர் RN ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஆசிரியர்கள் சமூகத்திற்கு ஊக்கமளிக்கும் முன்மாதிரியாக திகழ்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசத்தை கட்டி எழுப்புவதில் ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியமானதாக உள்ளது என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் எதிர்கால சொத்துக்களான இளைய தலைமுறையை நம் முத்துகளாக உருவாக்கும் பெரும் பொறுப்புக்கு சொந்தக்காரர்களாகிய ஆசிரியர்களை அரசும் நாட்டோரும் நல்லோரும் மதித்து போற்றுவதன் அடையாளமே இந்த ஆசிரியர் தின கொண்டாட்டம் என்று தெரிவித்துள்ளார். வகுப்பறை அனுபவங்களின் மூலம் இடையராது பணி செய்து மென்மேலும் திறம் பெற்று சிறந்த ஆசிரியர்களாய் என்றும் சீர்பெற்று விளங்க நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய மக்கள் பயனடையும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் கிளை சென்னையில் அமைய வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் 315 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடம் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சய் கிஷன் கவுல், இந்திரா பானர்ஜி, V. ராமசுப்பிரமணியன், MM. சுந்தரேஷ், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு, சட்டத்துறை அமைச்சர் S. ரகுபதி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் சட்டக்கல்லூரி பராமரிப்புக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து சார்பு நீதிமன்றம் கட்டுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், உச்சநீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சில கோரிக்கைகளை தமிழ்நாட்டின் சார்பாக இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மாண்புமை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களின் கனிவான கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். முதலாவதாக, தென்னிந்திய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றத்திற்கான ஒரு கிளை
உச்சநீதிமன்றத்திற்கான ஒரு கிளை நீதிமன்றம் சென்னையில் அமைக்க வேண்டும். இரண்டாவதாக, நீதி கேட்டு வந்திருக்கும் மக்கள் நீதிமன்றத்தில் நடக்கும் விசாரணையின் தலைமையின அந்த தன்மையின புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக அமைய வேண்டும். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்காக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பினராயி விஜயனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், விருந்தினர்களாக சென்ற தங்களுக்கு அளிக்கப்பட்ட உபசரிப்புகளுக்காக நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். சமீப காலத்தில் முன்மொழியப்பட்ட முன்னெடுப்புகளை அடுத்த கட்டத்திற்கு விரைவில் எடுத்து செல்வோம் என்று தாம் நம்புவதாகவும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நேற்று நடைபெற்றது. கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை தேர்வு செய்யப்பட்ட திரைப்படங்கள் மற்றும் திரையுலகினருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அமைச்சர்கள் சாமிநாதன், மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு விருதுகள், பதக்கம், ரொக்க பரிசு ஆகியவற்றை வழங்கி கௌரவித்தனர். விருது பெற்ற வாகை சூடவா திரைப்பட கதாநாயகி இனியா மகிழ்ச்சி தெரிவித்தார். மகிழ்ச்சியான ஒரு நாள் எனக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட் ஃபார் வாகை சுடவா மூவி 2011 பெஸ்ட் ஆக்ட்ரஸ் விருது கிடச்சிருக்கு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டுடே. அண்ட் எல்லா நன்றியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டைரக்டர் சர்க்குணம் சாருக்கு தான். 2015 முதல் 2022 வரையிலான திரைப்பட விருதுகள் வழங்க தேர்வுக்குழு அமைக்கப்படும் என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். 314 பேருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டதாகவும் அதில் 240 பேர் நேரடியாக விருதுகளை பெற்றுக் கொண்டதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். கேளிக்கை வரி குறைப்பு தொடர்பாக முதலமைச்சரிடம் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். அதிமுக பொதுக்குழு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு தீர்ப்பை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பில் இன்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட உள்ளது. அதிமுக பொதுக்குழு வழக்கில் தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கியது. அதிமுக பொதுக்குழு செல்லும் என்றும் இரட்டை தலைமை தொடர்பான தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்தும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அறிவித்தார். இதையடுத்து இன்று மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்படும் என தெரிகிறது. அதிமுக பொதுக்குழு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். ஓ. பன்னீர்செல்வம் தரப்பில் இன்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என கூறி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சியில் மணப்பெண்ணுக்காக வாங்கப்பட்ட 70 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி கருமண்டபம் அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்த நாகலட்சுமி என்பவர் வரும் புதன்கிழமை திருமணம் நடைபெறவுள்ள தனது தங்கை மகள் மணப்பெண்ணுக்காக 70 பவுண்ட் நகையை வாங்கி வீட்டில் வைத்துள்ளார். இந்நிலையில் அவரது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 70 சவரன் நகைகளையும் 1 லட்சம் ரூபாயையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே 2 கொள்ளையர்கள் வீட்டின் சுவர் ஏறி குதிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காரைக்காலில் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்ததில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த மாணவனின் உறவினர்களை புதுச்சேரி அமைச்சர் சந்திர பிரியங்கா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது மருத்துவரின் அலட்சியம் காரணமாக மாணவன் உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். பின்னர் தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அமைச்சர் சந்திர பிரியங்கா, மருத்துவர் தவறு செய்தது உறுதியானால் கண்டிப்பாக பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். கோவை மாவட்டம் சூலூரில் தடை செய்யப்பட்ட சேவல் சண்டை நடத்தியதாக 15 பேர் கைது செய்யப்பட்டனர். குறும்பாளையத்தில் தடை செய்யப்பட்ட சேவல் சண்டை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தனிப்படை போலீசார் சேவல் சண்டை நடத்திய 15 பேரை கைது செய்தனர். மேலும் 5 சேவல்கள், 6 இருசக்கர வாகனங்கள், 1 கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே சாராய ஊழல்கள் அளிக்கப்பட்டன. சீகம்பட்டியில் உள்ள ஒரு வீட்டில் தனிப்படை போலீசார் நடத்திய சோதனையில் 8 லிட்டர் கள்ளச்சாராயம், 250 லிட்டர் சாராய ஊழல்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை கீழே கொட்டி அளித்த போலீசார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 5 பேரை கைது செய்தனர்.
தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடலூர் மாவட்டம் புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. காட்டுமன்னார்கோவில் பகுதியில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஸ்ரீநெடுஞ்சேரி கிராமத்தில் மின்னல் தாக்கி தென்னை மரம் ஒன்று தீப்பிடித்தது. திருவாரூர் மாவட்டம் விளங்கைமான் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டம் உதகையிலும் கனமழை பெய்தது. விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு, வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றை கண்டித்து டெல்லி ராம்லீலா மைதானத்தில் காங்கிரஸ் சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் வெறுப்பும் கோபமும் அதிகரித்து வருகிறது என்று தெரிவித்தார். பாஜகவும் RSS அமைப்பும் நாட்டை பிளவுபடுத்துகின்றன என்று அவர் குற்றம் சாட்டினார். இந்தியா 2 தொழில் அதிபர்களுக்கு மட்டுமே சொந்தமான நாடு அல்ல என்று கூறிய ராகுல்காந்தி, இந்தியா விவசாயிகளுக்கும் ஏழை சொந்தமான நாடு என்றும் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு புகாரில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையம் ஆளுநருக்கு பரிந்துரை செய்துள்ள நிலையில் அந்த மாநில சட்டப்பேரவையில் ஹேமந்த் சோரன் அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையால் ஹேமந்த் சோரனின் MLA பதவி பறிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் பதவிக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. மும்பையில் டாடா குழும முன்னாள் தலைவர் சைரஸ் மிஸ்திரி கார் விபத்தில் உயிரிழந்தார். அகமதாபாத்தில் இருந்து மும்பைக்கு சைரஸ் மிஸ்திரி தனது காரில் திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரது கார் சூர்யா ஆற்றின் பாலத்தில் உள்ள சாலை தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த சைரஸ் மிஸ்திரி உள்ளிட்ட 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மற்ற 2 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் ராட்டினம் கீழே விழுந்து விபத்திற்குள்ளானது. மொஹாலியில் நேற்று இரவு சுழன்று மேலெழும்பும் ராட்டினத்தில் சிறுவர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் ஏறினர். மேலே சென்ற ராட்டினம் திடீரென வேகமாக தரையில் விழுந்து மோதியது. இதில் இருக்கையில் அமர்ந்திருந்த சிறுவர்கள், பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். படிப்பு உயர உயர கையெழுத்து எப்படி இருக்கும் என்பது குறித்த வீடியோ ஒன்றை தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மருத்துவர்களின் கையெழுத்து யாருக்கும் புரிவதில்லை என்று ஏராளமான மீம்ஸ்கள் பரவி வருகின்றன. அதனை மையமாக வைத்து 10, 12 இளநிலை மருத்துவ படிப்பு தொடங்கி மருத்துவ நிபுணத்துவம் படித்த டாக்டர்கள் வரை உள்ளவர்களின் கையெழுத்து எப்படி இருக்கும் என்பது குறித்த வீடியோவை ஆனந்த் மகேந்திரா பகிர்ந்துள்ளார். ஆசிய கோப்பை T20 தொடரின் சூப்பர் 4 சுற்று 2வது போட்டியில் இந்திய அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வீழ்த்தியது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 181 ரன்களை எடுத்தது. பின்னர் களம் இறங்கிய பாகிஸ்தான் 19.5வது ஓவரில் 5 விக்கெட்டுகளை எடுத்திருந்த நிலையில் வெற்றி இலக்கான 182 ரன்களை எடுத்தது. இதன் மூலம் 5 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி த்ரில் வெற்றி பெற்றது. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நாளை நடைபெறுகிறது. இந்த விழாவில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் பங்கேற்க இருப்பதாக மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மணிரத்னம் இயக்கியுள்ள பொன்னியின் செல்வன் திரைப்படம் வரும் 30ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகிறது. இந்த படத்துக்கு AR ரஹ்மான் இசையமைத்துள்ள நிலையில் பொன்னி நதி, சோளா சோளா பாடல்கள் ஏற்கனவே வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் ஆசிரியர்கள் தினம் இன்று கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து. டெல்லியில் இன்று நடைபெறும் விழாவில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர். விருது பெறும் ஆசிரியர்களை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். உயர்நீதிமன்ற புதிய கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்கவும் தமிழை வழக்காடு மொழியாக்கவும் கோரிக்கை. அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் OPS இன்று மேல்முறையீடு. தனது தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டும் என EPS கேவியட் மனு தாக்கல். சிறந்த திரைப்படங்களுக்கு தமிழக அரசு விருது வழங்கி கௌரவிப்பு. நடிகர் விக்ரம், இயக்குநர் பாண்டிராஜ், இசையமைப்பாளர் இமான் உட்பட 314 பேருக்கு விருது. தமிழகம் முழுவதும் உற்சாகமாக நடைபெற்ற விநாயகர் ஊர்வலம். சென்னையில் 2000 விநாயகர் சிலைகள் கடலில் கரைப்பு.
தமிழகத்தில் மதுரை, ஈரோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பரவலாக கனமழை. மின்னல் தாக்கியதால் பற்றி எரிந்த தென்னை மரங்கள். பிரதமர் மோடி ஆட்சியில் வெறுப்பு, பிரிவினைவாதமும் அதிகரித்துவிட்டது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சரமாரி குற்றச்சாட்டு. ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றில் பாகிஸ்தான் அணி த்ரில் வெற்றி. இந்திய கிரிக்கெட் அணி கடைசி வரை போராடி அதிர்ச்சி தோல்வி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.